ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எத்தனையோ முறை நீ என்கிட்ட வேண்டுதல் வச்சிருக்க. ஆனால் நான் உன்னை தேடி இதுக்கு முன்பாக 2 முறை வந்தேன். உன் வீட்டுக்கே நான் உன்னை தேடி வரும்போது நீ ஏன் என்னை கண்டுக்காம கடந்து போன? ஆமீன் செல்லமே, உனக்கு உதவி தேவைப்படும் அந்த சமயத்தில் ஒரு சாதாரண மனித ரூபத்தில் இந்த வராகி அம்மா 2 முறை உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்தேன். இப்போதும் 3வது முறையாக உன்னை தேடி வரதான் போகிறேன். நாளைக்கு உன்னை நோக்கி வரும் எந்த நபரையும் நீ தவிர்த்து விட வேண்டாம். உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை செய்யணும்னு முடிவு எடுத்து தான் நான் மனித ரூபத்தில் வரப்போகிறேன். நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. உனக்கென ஒரு தனி விதி, தனி நேரம்னு நான் அமைச்சு வச்சுருக்கேன். உனக்கு எதை எப்போது கொடுக்கணுன்றதையும் நான் முடிவு செஞ்சு வச்சுருக்கேன். அதன்படி இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை உயரத்தில் தூக்கி பிடிச்சு உச்சத்தில் உட்கார வைக்கப் போகிறேன் என் செல்லமே. உன்னை தடுக்க நினைப்பவர்களும், உன்னை வீழ்த்த நினைக்கிறவங்களும், அழிக்க நினைப்பவர்களும் உன் வாழ்க்கையை விட்டு கீழே விழுக போகிறாங்க. அவங்க செஞ்ச தவறுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். ஆனால் நல்ல மனசு உள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்க உன் வாழ்க்கையில் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டாங்க என் செல்லமே. உன் முன்னால் நல்லா பேசினாலும், உன் முகத்துக்கு நேராக உன்கிட்ட சிரித்து பேசி அன்பையும் அக்கறையும் வெளிப்படுத்தினாலும், ஒரு சில மனிதர்கள் உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களாகவும், உன்னை பற்றி கேலி செய்பவர்களாகவும், உன்னை பற்றி புறம் பேசுகிறவங்களாகவுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களே உன்னை சுற்றி எதிர்மறை அதிர்வலைகளாக இருப்பதாலேயே பல விஷயங்கள் உனக்கு தள்ளி போகுது, தாமதமாகுதுன்றதை நீ புரிஞ்சுக்கோ. இப்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை என் கையில் எடுத்துக்கிட்டேன். நானே உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க போகிறேன். உன் துன்பங்களுக்கெல்லாம் நான் முடிவு கட்டுறதுக்கான காலம் வந்துருச்சு. நீ அமைதியாக இருந்தாலே உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுப்பேன் என் செல்லமே. சில ஜென்மங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சில பேர் செய்த தவறுகள் மூலமாக உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டாங்க தானே. இப்போ அவங்க உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டாங்க தானே. ஏன்னா அவங்க உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்குவதற்காக வரவில்லை. அவர்கள் மூலமாக உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே நான் அவங்கள உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி அனுப்பி வச்சேன். அவர்கள் உன்னை வளர்க்க வந்தவர்கள், உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து பக்குவப்படுத்த வந்தவர்கள். அதனால் எல்லாத்துமே உன் நன்மைக்காக தான் நடந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது நான் அவங்கள உன் பாதையிலேருந்து விலக்கி வச்சுட்டேன். உனக்கு யார் வலியையும் வேதனையும் கொடுத்தாங்களோ, யார் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் உண்டு பண்ணாங்களோ அவர்களை நீ வெறுக்காதே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் இந்த வராகியம்மா நடத்தினேங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் மனசில் இருக்க பயத்தை அகற்றி உன் உள்ளத்துக்கு தைரியத்தை கொடுத்து எழுப்பவே சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்தேன். உன் நல்ல மனசுக்கு தகுதி இல்லாத மனிதர்களிடமிருந்து நீ அதை எதிர்பார்த்து அது உனக்கு கிடைக்காம போயிடுச்சு. அன்பையும் அரவணைப்பையும் எதிர்பார்த்த உன் வாழ்க்கையில் அந்த தகுதியற்ற மனிதர்கள் மூலமாக அது உனக்கு கிடைக்காம நீ ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு விட்டாயல்லவா. இப்போது உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல பலனை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். உன்னை மதிக்காதவர்களும் உன்னை பற்றி புரியாதவங்களும் தான் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போனாங்களே தவிர, உன்னை மதிக்கும் என் அன்பு பிள்ளையாக உன்னை நினைக்கும் இந்த வராகியம்மா இப்போது உன்னை தேடி வந்துட்டேன். நீ அமைதியாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நான் வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டிடுவேன் என் செல்லமே. என் அருளின் மூலமாகவே அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் மனக்கஷ்டன்ற பேச்சுக்கே இடமில்லை. உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்ல காலத்தை நான் உருவாக்க போகிறேன். உன் உழைப்புக்கு உரிய பலன் நிச்சயமாக உனக்கு கிடைச்சே தீரும். உனக்கு நல்ல வருமானம் வருவதற்கான வழிகளை இந்த வராகி அம்மா காட்ட போகிறேன். நல்ல வருமானமும் பதவி உயர்வும் வேலை வாய்ப்பும் வெற்றியும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்கிறேன். என்ன நடந்தாலும் நீ அமைதியாக பொறுமையாக இருந்துவிடு. உனக்கு எது சரியோ, உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் இந்த வராகி அம்மா உனக்கு செய்வேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் நீ எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையுமே
இப்போது சிறப்பாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன். அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூட நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். யார் மூலமாக எந்த ரூபத்தில் வந்து உனக்கு நல்லதை செய்வேன்றதை நீ பொறுத்திருந்து பார்க்க தானே போகிற. எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுத்து உன்னை வாட்டி வதச்சுதோ அது அனைத்தையும் சரி செய்ய நான் தயாராயிட்டேன். இப்போதே உன் மன வேதனைகளையும் வருத்தங்களையும் போக்கி உன் குடும்பத்தில் அமைதி நிலவும்படியும் மகிழ்ச்சி நிலவும்படியும் செய்ய போகிறேன். இதுவரைக்கும் நடந்தது எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நடக்கப் போவது அனைத்தும் உனக்கு நல்ல விதமாக நன்மைகளை தரும் விதமாகவே இருக்க போகுது. ஆமீன் செல்லமே. நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி தரப்போகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது என் செல்லமே. இதுநாள் வரை கிடைக்காத வெற்றி இப்போது உனக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நீ அனுபவித்திராத மகிழ்ச்சி இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுட்டு இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு நிறைய வருமானம் வருவதற்குரிய வழிகளை இந்த வராகி அம்மா திறந்து காட்டுறேன். என் அருளால் நீயும் உன் துணையும் பல ஆண்டுகள் அமைதியோடும் அன்போடும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் வறுமைக்கெல்லாம் இன்றைய கடைசி நாளாக இருக்க போது நீ இழந்த பணமும் எதிர்பார்க்குற பணமும் கூட இரட்டிப்பாக உன்னை நோக்கி வரும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. எந்த அளவுக்கு மனிதர்கள் உன்னை வேணாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே அளவுக்கு உன்னை வேணும் வேணும்னு எல்லாரும் தேடி வரும்படி நான் செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக மாறப்போகுது. உன் மனதில் இருக்கும் சுமைகளையும் வருத்தங்களையும் இறக்கி வச்சு உனக்கான நல்ல வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படியாக மாறும்படி நான் செய்கிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போகிறேன். கண்ணீரோடு என்கிட்ட வந்து வேண்டின உனக்காகவே இனி எந்த விஷயத்தையும் காலதாமதம் செய்யாமல் சீக்கிரமே சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நின்று போன வாழ்க்கை மீண்டும் ஓடப் போகுது. தடைப்பட்ட திருமணம் மீண்டும் நடக்கப் போகுது. குழந்தை வரம் கேட்ட பிள்ளைகளுக்கும் நான் குழந்தை வரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அருள் புரிவேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு மனசுக்குள்ள நீ என் பேரை சொன்னாலே அங்கேயே என் அருள் உனக்கு ஆரம்பிச்சிடும். தவறான நபர்களை நம்பி சரியான மனிதர்களை இழந்து விடாதே. உன் கூட இருக்கிறவங்கள நல்லவங்களும் இருக்காங்க, அதை விட கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவங்களை நம்பி நல்லவங்க கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடாதே. ஏன்னா நாளைக்கு யார் கெட்டவங்கன்றதை உணர்ந்து நாம் தப்பு செஞ்சிட்டோன்னு தெரிஞ்சு புரிஞ்சு நீ தேடி போகும்போது சரியான நபர்கள் உன் வாழ்க்கையில் இல்லாமலே இருப்பாங்க. அதனால் எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செயல்படு. யாருக்காகவும் யாரையும் பகைச்சு கொள்வதோ யாருக்கு ஆதரவாக நின்று அடுத்தவங்களை சண்டை போடுறதோ விலகுவோ நீ வேண்டாம். வாழ்க்கையில் கஷ்டகாலம்ன்றது கெட்டதல்ல, அது வாழ்க்கையின் யதார்த்தத்தை உனக்கு காட்டும் கண்ணாடி. கஷ்டம் எது வந்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லது நடந்தே தீரும். அதை நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உனக்காக நின்னவங்க யாரு? உன்னை விட்டு விலகி போனவங்க யாரு? உன் முன்னால் முகமூடியை போட்டுக்கிட்டு நடித்தவங்க யாருங்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் செல்லமே. வெற்றி பெற்று நீ வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் அருளால் உனக்கு மன அமைதியை உண்டாக்குவேன். எந்த விஷயத்தையும் முடிஞ்சா செய், முடியாவிட்டாலுமே கூட முயற்சி செய்ய தயாராகு. நீ நினச்சது நடந்து முடியும் வரைக்கும் உன் முயற்சியை பாதியில் விட்டுடக்கூடாது என் செல்லமே. முடியாதுன்னு சொல்வதற்கு முன்பாக அந்த விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சோன்னு யோசிச்சு பாரு. எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதுக்கு உன்னாலான முயற்சிகளை நீ விடாப்பிடிவாதமாக செய்யும் போதுதான், அதுவும் துணிச்சலோட தைரியமாக களத்தில் இறங்கும் போதுதான் அது உனக்கு சாதகமாக நடக்கும். உன் கனவுகளை நனவாக்கி உன் ஆசையை நிறைவேற்றி கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். முடியுன்ற நம்பிக்கையில் நீ ஆரம்பிக்கும் போது அதற்கான முடிவுகள்
நீ எதிர்பார்த்தது போலவே இருக்கும் என் செல்லமே. உன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற உழைப்பை நீ செய்யும் போது முயற்சியும் உழைப்பும் சேர்த்து தானாகவே உன் வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நாளைக்கு எப்படி வேணா இருக்கட்டும், இன்றைய நாள் உனக்கானதுன்றதை நீ மறந்துடாதே. இன்றைய நாளில் இன்னைக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சிரு. நாளைய நாள் எப்படி இருக்கணுன்றத இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நீ செய்யும் முயற்சிகள் மூலமாக நாளைக்கு நீ சிறப்பாக சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். காலம் கடந்து போக போக கனவுகள் கூட சலிச்சு போயிடும், ஆசைகள் கூட வேண்டா வெறுப்பா வெறுத்து போயிடும். அதனால் காலம் கடத்தாமல் நேரத்தை வீணாக்காம உன் கனவுகளை நனவாக்க முயற்சி செய். ஒரு விஷயத்துக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆசைப்பட்டதே வேணான்னு சலிச்சு போகக்கூடும். அந்த அளவுக்கு நீ ஆசையை வெறுத்து போக விட்டுறாதே. எந்த விஷயம் ஆசைப்பட்டு நடக்கணும்னு நினச்சியோ அதை நடத்துவதற்கான முயற்சிகளை செய்ய பழகு. முடியாதுன்னு நினைக்கிறவன் கற்பனை செஞ்சுக்கிட்டு கற்பனையிலே வாழ்ந்துட்டு போவான். ஆனால் முயற்சி செய்பவன் கற்பனையை கூட நனவாக உருவாக்க முடியும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். முயற்சிங்கிறது ஒரே ஒரு முறை மட்டும் கிடைக்கும் வாய்ப்பல்ல, அது ஒவ்வொரு முறையும் தேவைப்படும் உறுதி. நீ எந்த அளவுக்கு மன உறுதியோட உனக்கான முயற்சிகளை செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து சேரும் என் செல்லமே. உன் கனவுகளை நீ பெருசாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோட முயற்சி செய்யும் போது இந்த வராகியம்மா நானே உன் கனவை நனவாக்கி கொடுப்பேன். சூறாவளி வந்தாலும் பெரிய மரத்தின் வேர்கள் எப்படி உறுதியாக நிற்கிதோ அதே போல் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீயும் மன உறுதியோட தைரியமாக நிற்கணும். ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முதல் ரகசியமே மன தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் இருப்பது தான். உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீ நம்பிக்கையோட தைரியமாக இருந்துக்கிட்டு உற்சாகத்தோடு உன் கடமைகளை செய்யும்போது நீ ஒருபோதும் தோற்று போகவே மாட்டாய் என் செல்லமே. சூரியன் உதிக்கும் போது எவ்வளவு பிரகாசமாக காட்சி அளிக்குதோ அதே போல பிரம்மாண்டமான ஒளியை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றி காட்ட இந்த வராகியம்மா வந்துட்டேன். உன்னை மட்டம் தட்ட நினைப்பவர்கள் மூலமாக அவர்கள் கண் முன்பாகவே சூரிய ஒளியைப் போல உன்னை பிரம்மாண்டமாக ஜொலிக்க வைப்பேன். இன்பம் துன்பம் எல்லாமே என் கட்டளைப்படி தான் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு. கஷ்டங்களை கொடுத்த நானே அதற்கான தீர்வையும் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதற விடாமல் மன வலிமையோடு அதை எதிர்கொண்டு வாழ தயாராகு. நீ போகும் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துட்டு தான் போகணும்னு இல்லை என் செல்லமே. கஷ்டத்தையும் துன்பத்தையும் தரக்கூடிய அந்த பாதையை தவிர்த்து விட்டும் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து போக கற்றுக்கோ. எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்களுக்கும் எதுக்கெடுத்தாலும் செய்கிறதுக்கு தயக்கம் உள்ளவர்களுக்கும் தோல்வி மட்டும்தான் வரும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடும்போது வெற்றி உன் காலடியில் வந்து சேரும். தடைகள் 1000 இருந்தாலும் தைரியமாக அடியெடுத்து வச்சு முன்னாடி போய்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை உன்வசமாக மாறும். உன் நிலைமையை பார்த்து கைத்தட்டி சிரித்தவர்களை எல்லாம் இப்போ அதே கைத்தட்டி பாராட்டும்படி நான் உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். இனிமே உன்னால் முடியாத காரியம்னும் உனக்கு நடக்காத விஷயம்னும் எதுவுமே இல்லை. எட்ட முடியாத வானத்தை கூட நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா உன்னால் எட்டி பிடிக்க முடியும். உன் தன்னம்பிக்கையின் முன்பாக தோல்விகள் எல்லாம் தோற்று போயிடும். நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு என் செல்லமே. காலம் பதில் சொல்லும், காலம் எல்லாத்தையும் செய்யும்னு கடிகாரம் ஓடாமல் நிற்கிறதில்ல. நேரமும் காலமும் அது பாட்டுக்கு அதன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது போல நீயும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாண்டி உனக்கான கடமைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. பிரச்சனைகளை பார்த்து பயப்படுவதோ காலத்தை குறை சொல்லி காலம் தள்ளுவதோ வேண்டாம். நீ எதுக்காகவும் காத்திருக்காம உன் வேலைகளை சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. துணிஞ்சு நிற்கிறவங்களுக்கு வாழ்க்கை வெற்றியை தரும். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணுங்கிறதுக்காக போராடு. ஆனால் நீ பெறக்கூடிய வெற்றி யாருக்கும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. யாரையும் கஷ்டப்படுத்தி யாரையும் துன்பப்படுத்தி யாரையும் துயரப்படுத்தி நீ வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. என்னைக்காவது ஒரு நாள் விடியும்னு காத்திருக்காம இன்றே நல்லபடியாக முடியுன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். உனக்கு நல்ல முடிவை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு நல்ல விடிவு காலத்தை கொடுத்து உன் வேதனைகளை எல்லாம் போக்கி
உனக்கான வெற்றிகளை தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன். வானவில் தோண்டும் போது வானமே அழகாக தெரியும் அல்லவா? அதே போல நம்பிக்கை வரும்போது உன் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. விடாமுயற்சிங்கிற அந்த ஒற்றை நூல் சரியாக இருந்தாலே வெற்றிங்கிற பட்டத்தை உன்வசமாக நீ வச்சுக்க முடியும். பட்டம் மேலே பறக்கிறதுக்கு காரணம் உன் கையில் இருக்கும் ஒற்றை நூல் தானே. அதே போலதான் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும், உன் இலக்கை அடையணும்னா விடாமுயற்சிங்கிற அந்த ஒற்றை நூலை உன் கையில் இறுக்கமாக பிடிச்சு வச்சுக்கிட்டீன்னா வாழ்க்கை கண்டிப்பாக உன்வசமாக வெற்றியை கொடுக்கும். தானாக உணர்ந்து திருந்தாத யாரையும் உன்னால் அறிவுரை சொல்லி திருத்தி விட முடியாது. உன் வாழ்க்கையில் நீ பார்க்குற மனிதர்களும் உன் குடும்பத்தில் உன் கூடவே இருக்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, எதையும் யாருக்கும் தேவையில்லாமல் அறிவுரையாக சொல்ல வேண்டாம். ஏன்னா எதுவுமே தெரியாதவங்க இங்கே யாருமே இல்லை. பல பேர் தெரிஞ்சுக்கிட்டே தான் தப்பு செய்கிறவங்களா இருக்காங்க. அதனால் யாரையும் அறிவுரை சொல்லி திருத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச விதத்தில் வாழ்ந்துட்டு போ. ஊர் பேசும் உறவு பேசுங்கிறதுக்காகலாம் உனக்கு பிடிச்சதை நீ தியாகம் செய்ய வேண்டாம். இந்த உலகத்தில் நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. இந்த உலகத்தில் எதை வேணும்னாலும் மூடிடலாம். ஆனால் இந்த ஊரும் உலகமும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத மட்டும் வாய் மூடவே முடியாது. நீ நல்லா வாழ்ந்தாலும் இந்த உலகம் எதையாவது பேசதான் செய்யும். நீ கீழே விழுந்தாலும் அழிந்தாலும் தோத்து போனாலும் கூட இந்த ஊரும் உலகமும் எதையாவது பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதே அடுத்தவங்களை பற்றி பேசுறது மட்டும்தானே. எது எப்படி இருந்தாலும் நீ நீயாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. ஓம் வராகி.